அனைவருக்கும் வணக்கம். ஆவணி 1ஆம் தேதி வரக்கூடிய சனி பிரதோஷம் மேச ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் மேசராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும், அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேச ராசிக்காரர்களை பொறுத்தவரை சூரியன் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்காரு. தூரதேச பயணங்களின் மூலம் உங்களுக்கு நன்மை உண்டாகும், செலவுகள் அதிகரிக்கும், பண பற்றாக்குறை ஏற்படும். அதே நேரத்தில் எப்படியாவது பண வரவு இருக்கும். சந்திரனின் நகர்வு மிக சாதகமாக இருக்கிறது. வியாபார விருத்தி அடையும். செவ்வாய் 2ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. அரசாங்க வேலையில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நல்லது. காரிய தடைகள் ஏற்பட்டாலும் கவலைப்பட வேண்டாம். புதன் 5, 4ஆம் வீட்டில் இருக்காரு. சுப காரியங்கள் நடக்கும். வெளியூர் பயணங்கள், பண வரவு ஏற்படும் அப்படின்னே சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குரு பகவான் 2ஆம் வீட்டில் இருக்கார். மங்கள காரியங்களுக்கான செலவுகளை நீங்கள் செய்யலாம். ஆன்லைன் வர்த்தகங்களின் மூலம் பண இழப்புகள் அடைவீங்க. அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி உறவு மேம்படும். சுக்கிரன் உங்களுக்கு 5ஆம் வீட்டில் இருக்காரு. மனக்கவலையோடு இருந்த தம்பதிகளுக்கு மகப்பேறு கிடைக்கும். சனி பகவான் 11ஆம் வீட்டில் இருக்காரு. தொழிலில் எதிர்பாராத லாபம் கிடைக்கும். பணத்தட்டுப்பாடு பெரும் அளவில் குறையும். குடும்பத்தினர் பற்றிய கவலை நீங்கும். ராகு பகவான் 12ஆம் இடத்துல இருக்காரு. வீண் கெட்ட பெயர் வராமல் நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொள்வது நல்லது. கேது பகவான் 6ஆம் இடத்துல இருக்காரு. தொழிலில் மந்த நிலை ஏற்படும். நெருங்கிய நண்பர்கள் உதவி செய்வாங்க. நண்பர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நல்லது. சூரிய பகவானை வழிபட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். மேச ராசிக்காரர்களை பொறுத்தவரை உங்களுக்கு இந்த பிரதோஷத்திற்கு பிறகு மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு அஸ்வினி 1, 2, 3ஆம் பாதங்களும், பரணி 1, 2, 3, 4ஆம் பாதங்களும், கார்த்திகை 1ஆம் பாதமும் அடங்கியிருக்கும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி பிரதோஷத்திற்கு பிறகு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்படுது. சீரான பொருளாதார உயர்வில் எப்பொழுதும் மனதில் மகிழ்ச்சி பொங்கும். பொன்பொருள் ஆபரணங்கள் ஆகியவை கிடைக்கும். அரசு பதவியில் உள்ளவர்கள் தயங்காமல் அனுகூலமான பலன்களை அடைவாங்க. பல வழியில் உங்களுக்கு பணம் கூடுதலாக வரும். மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்படாது இருக்க அனுசரித்து செல்வது நல்லது. எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தொழிலில் புதிய திட்டங்களை தீட்டி முன்னேற்றி முயற்சி செய்யக்கூடியதாக சொல்லப்படுது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் பூமி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். தொலைதூர பயணங்களின் மூலம் உங்களுக்கு நன்மை ஏற்படும். உறவினர்கள் வருகையில் உங்களுக்கு சந்தோஷம் பெருகுவது போல் செலவுகளும் அதிகரிக்கும். திட்டமிட்டு செலவு செய்தால் வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் குறையும். கடும் பிரச்சனைகளுக்கு பிறகு எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறும். சிலருக்கு இருக்கக்கூடிய வேலைகளை விட்டுவிட்டு வேறு வேலைக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்படலாம். உறவினர்களுடன் வீண் வாக்குவாதங்கள் செய்யாதிருப்பது நல்லது. சிலருக்கு வெற்றிகரமான தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும். கல்வியில் வெற்றி பெற கவனமாக படிக்க வேண்டும். பணி புரிபவர்கள் மேலதிகாரிகளின் அனுகூலத்தால் உயர் பதவிகள் கிடைக்கும். கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் வீட்டில் சுபபோகங்கள் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு. புது வீடு கட்டுவதற்கான வங்கி கடன் மிகுந்த பிரச்சனைகள் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக சொல்லப்படுது. கட்டுமான பணியாளர்கள் அலட்சியத்தால் கட்டிடம் தாமதப்படும். குடும்பத்தில் உள்ளவர்களின் அனுசரணையால் குழப்பங்கள் நீங்கி அமைதி நிலவக்கூடியதாக சொல்லப்படுது. நண்பர்களிடம் தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். அதை குறைக்க அனுசரித்து செல்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் அரசு அதிகாரிகள் சிலருக்கு இடையூறுகள் ஏற்படாமல் எப்பொழுதும் உங்கள் எதிரிகளிடம் இருந்து விலகி இருப்பது நல்லது. உங்கள் நல்ல குணங்கள் அனைவரிடமும் பாராட்டும் பெறும் வகையில் இருக்கு. வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்கள் ஏற்பட்டு பொருளாதார நிலை மேம்படக்கூடிய ஒரு
காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த சனி பிரதோஷத்திற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்படுது. மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு பொருளாதார வசதி நல்லபடியாக தான் இருக்கும். ஆனால் வார பிற்பகுதியில் சிறிய அளவில் உடல்நல பாதிப்பு, அதன் காரணமாக மருத்துவ செலவு ஏற்படலாம். திருமணத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வரன் அமைந்து மகிழ்ச்சி தரக்கூடியதாக சொல்லப்படுது. வாகனத்தில் செல்லும்போது கவனம் தேவை. அலுவலகத்தில் உங்கள் பணியில் கூடுதல் கவனம் தேவை. உங்களுடைய வேலைகளை மற்றவர்களிடம் ஒப்படைக்காமல் நீங்களே செய்வது சிக்கல்களை தவிர்க்கும். வியாபாரத்தில் கடுமையாக பாடுபட வேண்டியிருக்கும். அதற்கேற்ற ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதால் உற்சாகமாக இருப்பீங்க. குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்மணிகள் மற்றவர்களிடம் கவனமாக பேசுவது அவசியம். வேலைக்கு செல்லும் பெண்மணிகளுக்கு சற்று மனசோர்வு உண்டாகக்கூடியதாக சொல்லப்படுது. தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை நீங்கள் உச்சரித்து வந்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். மேசராசிக்காரர்களை பொறுத்தவரை முருகப்பெருமானை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கட்டாயம் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மனதார முருகப்பெருமானை வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கட்டாயம் ஒரு தீர்வு கிடைக்கும். முருகனின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் இந்த பிரதோஷத்தில் சிவபெருமானை மனதார நினைத்து வீட்டில் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக மேசராசிக்காரர்கள் வலிமையான தலைமைத்துவம் கொண்டவர்கள். மற்றவர்களை எப்படிப்பட்டு பொறுப்பேற்று வழிநடத்துவது என்பது உங்களுக்கு தெரியும். உங்கள் இலக்குகளை அடைய மற்றும் வேலை மற்றும் அன்றாட வாழ்வில் வெற்றி பெற அனுமதிக்கும் வலுவான தலைமை பண்புகள் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் இருக்கிறதாக சொல்லப்படுது. தன்னம்பிக்கை சிறந்த தரம் வாய்ந்தது மற்றும் உங்களின் தொடர்புகளில் அடிக்கடி நீங்கள் காணலாம். உங்கள் வணிகத்திற்கு எது சிறந்தது என்பதை நீங்கள் அறிந்திருந்தால் நீங்கள் அந்த விஷயங்களை எடுக்க விரும்புவீங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேசராசிகளை பொறுத்தவரை புதிய வழிகளை கண்டறிவதற்கான நிலையான ஆய்வு பயன்முறையில் உள்ளது. உங்கள் நேர்மறையான மாற்றங்களை செய்யலாம் மற்றும் எப்பொழுதும் புதிய மாற்றம் உற்சாகமாக உங்களுக்கு இருக்கக்கூடியதாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் மேசராசிக்காரர்களை பொறுத்தவரை முருகப்பெருமானை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். மேச ராசிக்கு அதிபதி செவ்வாய். இதன் உருவம் ஆடு. ஒற்றை ராசி, சரராசி, நிறம் சிவப்பு, உறுப்பு தலை. ராசியின் கடவுள் முருகன். இந்த ராசிக்குரிய இடங்கள் மலை மற்றும் சிறுகாட்டு பகுதி, முட்செடி, கரடு முரடான கற்கள், பாறைகள், வெப்பம் அதிகமாக உள்ள இடம், போர்க்களம், ஆட்டு மந்தை. இந்த ராசியில் பிறந்தவர்கள் அவர்களுடைய செயல்களில் எது ஆரம்பம் காலத்தை பொறுத்து பருவத்தில் இது விடியலையும் சரராசியாக உள்ளது. ஆண் ராசி 4 கால் உடைய ராசி. முதல் மாதமான சித்திரை மாதம் உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு மாற்றமாக சொல்லப்படுது. இந்த ராசியில் பிறந்தவர்கள் அஸ்வினி 4ஆம் பாதம், பரணி 4ஆம் பாதம், கார்த்திகை 1ஆம் பாதம் என மொத்தம் 9 பாதங்கள் இருக்கு. சுறுசுறுப்பானவர்கள், நிறைய புத்திசாலித்தனம், சிற்றின்பம் பெரியவர்களாகவும் இருப்பார்கள். ஆணவம் தலைகணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். நடுத்தர உயரம், கம்பீரமான தோற்றம் இவர்களுடன் காணப்படும். நிறைய பணம் சம்பாதிப்பாங்க. கட்டிய மனைவியை கண்கலங்க வைக்கக்கூடாது. வாழ்க்கை துணையின் மூலம் வசதி வாய்ப்புகள் பெருகும். அறுசுவை உணவு பிரியராக இவர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. 5ஆம் அதிபதி சூரியன் மேசத்தில் உச்சம் பெறுவதில் பெரும்பாலான ஆண் குழந்தைகள் பிறக்கும் இடம் நெருப்பு ராசி. ஆகவே முதல் குழந்தைகள் கருச்சிதைவு ஏற்படும். இவர்களின் குழந்தை பிடிவாத குணம் கொண்டவர்கள். குழந்தைகளிடம் கண்டிப்பாக இருப்பாங்க. வேலை செய்பவர்களுடன் தோழமையாக இருக்கக்கூடியவர்கள். அதிகாரம் செலுத்த மாட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் முருகப்பெருமானை வழிபட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.